லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அதே போல் வெயிட்டை வந்து கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு கப்பு சோளம் எடுத்துக்கிறேங்க. சோளத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்கிறது, உடல் எடையை குறைக்க உதவுது. இதில் வந்து இரும்பு சத்து புரதச்சத்து இருக்கிறதுனால வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. இது கூட வந்து 1/4 கப்பு வந்து திணை எடுத்துக்கலாங்க. இதில் வந்து வெள்ளை அரிசியை விட அதிகமாக கால்சியம், இரும்பு சத்து, நார்ச்சத்து இருக்கிறது. இதில் மெக்னீசியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது கூடயே வந்து 1/4 கப்பு வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணால் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதில் நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசெல்லாம் இருக்கும், அதனால் கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த பயிர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் 8 ஹவர்லாம் இல்லை 10 ஹவர்னால் நம்ம வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா ஊறி வந்திருக்குது வெள்ளைச்சோளம். நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ வந்து தண்ணியை வந்து நல்லா வெடிகட்டிட்டு அந்த சோளத்தை எல்லாம் வந்து மிக்சியில் போட்டுக்கலாங்க. மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. ஏன்னா சோளம் வந்து சீக்கிரம் அரைப்படாது. அதனால் வந்து நம்ம ஒரு 2 டைம் போட்டு தண்ணி ஊற்றாத கொரகொரப்பாக போட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஏன்னா சோளம் வந்து அரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மிக்ஸி அலம்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி 4 ஹவர் இல்லை 5 ஹவரில் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க மாவை. பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துக்குது. இந்த அளவுக்கு புளிச்சு இருந்தால் போதுங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து வெள்ளை சோளமும் திணையும் போட்டிருக்கிறதுனால அரிசி தோசையோட இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசை வந்து எவ்வளோ மெலிசாக நம்ம தேய்க்கிறோமோ அவ்வளோ மெலிசாக வருங்க தோசை. இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் வேணுன்னா நெய்யை கூட ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சு சாப்பிடும்போது சுகரும் கண்ட்ரோல் ஆகுங்க. வெயிட் கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி தோசை எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், தவாவில் வந்து தோசை ஒட்டாதே நம்ம எப்படி வருது பாருங்கள். நம்ம எடுக்கவே தேவையில்லைங்க. இப்போ வந்து நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். சோள திணை தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தோசைக்கு வந்து எந்த சட்னி இருந்தாலும் சாம்பார் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. காரசாரமாக எது வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி அரிசி இல்லாத உணவு வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம சேனலில் வந்து அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யறதுன்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி தோசை செய்யாத இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட் தோசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.